HIV தொற்றுக்கு ஏற்படும் அபாயத்திற்கு முன்னரான நோய் தடுப்பு PrEP. PrEP என்றால் HIV தொற்று அபாயம் இருந்தும் ஆணுரை பயன்படுத்த விரும்பாதவர்களுக்கான நோய் தடுப்பு சிகிச்சை முறையாகும். மருத்துவ ஆலோசனையின் கீழ் HIV தொற்று இல்லாதவர்களுக்கு மாத்திரமே PrEP சிகிச்சை வழங்கப்படுகிறது. இதற்கு மேலதிகமாக PrEP HIV தொற்று அபாயமுள்ள வகையினருக்கு அவர்களது பாலியல் துணையின் HIV தொற்று நிலைகளை பொறுத்து வழங்கப்படுகிறது. உதாரணமாக, HIV தொற்று இல்லாத ஆணுரை பயன்படுத்தாத ஆண்களுடன் குதவழியாக பாலியல் தொடர்பில் ஈடுபடும் HIV தொற்றில்லாத ஆண்கள் மற்றும் மாற்றுப்பாலின பெண்கள் போன்ற அதிக தொற்று அபாயமுள்ளவர்களுக்கே PrEP பரிந்துரைக்கப்படுகிறது. PrEP சிகிச்சையை தொடராக மேற்கொண்டால் அது வினைத்திறன்மிக்க நோய் தடுப்பை ஏற்படுத்துவதாக மருத்துவ விஞ்ஞான பரிசோதனைகள் சுட்டிக்காட்டியுள்ளன. பாலியல் செயற்பாடுகள் காரணமாக நோய் தொற்று அபாயத்தில் உள்ளவர்களுக்கு PrEP மூலம் HIV தொற்று ஏற்பாடு அபாயத்தை 99% குறைக்க முடியும். PrEP சிகிச்சையை 2 விதமாக பெற்றுக்கொள்ள முடியும். நாளாந்த PrEP, டெய்லி PrEP. இது நாளாந்தம் எடுத்துக்கொள்ள வேண்டிய சிகிச்சை முறையாகும். விசேடமாக அடிக்கடி பாதுகாப்பற்ற பாலியல் செயற்பாடுகளில் ஈடுபடுபவர்களுக்கு வைரஸ் தொற்று ஏற்படக்கூடிய வீதத்தை குறைப்பதற்காக நாளாந்தம் இந்த மாத்திரையை பயன்படுத்த வேண்டும். ஒன் டிமாண்ட் ஓ ஈவென்ட் டிரைவன் PrEP. இது ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் நிகழ்வை மையமாக கொண்டு PrEP பயன்படுத்தும் முறையாகும். ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் HIV தொற்று அபாயத்திற்கு உள்ளாகும் நபர்களுக்கு ஏற்ற சிகிச்சையாக இது பயன்படுத்தப்படுகிறது. பாலியல் உறவுக்கு முன்னரும் பாலியல் செயற்பாட்டிற்கு பின்னரும் குறிப்பிட்ட கால எல்லைக்குள் இவ் சிகிச்சையினை பெற்றுக்கொள்ள வேண்டும். PrEP சிகிச்சை மூலம் HIV தொற்று ஏற்படுவது மாத்திரமே தடுக்கப்படுகிறது. மாறாக இது ஏனைய பாலியல் நோய்களுக்கான சிகிச்சை அல்ல. அதேபோன்று மருத்துவ ஆலோசனைக்கு ஏற்ப PrEP சிகிச்சை பயன்படுத்தப்பட வேண்டும். பாலியல் நோய்கள் தொடர்பான சிகிச்சை நிலையங்கள் மூலமே இவ்வாறான சிகிச்சைகளை பெற்றுக்கொள்ள முடியும்.